இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஸ்ஐபி வந்து ஒரு 20,000 பண்றோம். ஓகே ஓகேங்களா? டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸுக்குங்க. ஓகே ஓகேங்களா? 13% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ல வந்து உங்களுக்கு வந்து 21,88,000 கிடைக்குங்க. ஓகே ஓகேங்களா? இதுல நம்ம டார்கெட் வேல்யூ என்ன வைக்கிறோம்? 21 lakhs ரீச் ஆகும் போதே நம்ம வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டுங்க அடுத்தது வந்து 7 இயர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் டிஃபர்மென்ட் பண்ண போறோம். ஓகே அதான் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லம்சம் கால்குலேட்டர்ல தெரியுதுங்களா? ஸ்டாக்கு வந்துட்டு 20,000 கட்டுறோம். ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு 13% ரிட்டர்ன்ஸ்ல எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு எடுக்கிறோம். ஓகே ஓகே நீங்க அந்த இது போட்டுருக்கீங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். ஓகே 13%. ஆமா. ஓகே ஓகேங்களா? இதுல நீங்க வந்து அந்த 6 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மட்டும் பாத்தீங்கன்னா 14,40,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். ஓகே அதோட மெச்சூரிட்டி வேல்யூ, அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 21,88,000. அதாவது 60 end of 6 year it has become 21 lakhs. ஓகே கரெக்ட்டுங்களா? இதுல வந்து நம்ம வந்து 21,88,000 வரைக்கும் வெயிட் பண்ணல. 21 lakhs என்னைக்கு அந்த டார்கெட் வேல்யூ ரீச் ஆகுதுங்களோ அப்பவே நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவோம். கரெக்ட். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் பண்ண போறது வந்து வெறும் டிஃபர்மென்ட் தான். அதான் இதுல வந்து 21 lakhs வந்து ஓகே அந்த 21 lakhs நீங்க சொல்றது வந்து 13% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ல அது வருது. ஆமாங்க 6 இயர்ல. ஓகே ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 21 lakhs ஜஸ்ட் டிஃபர் பண்றோம் இன்னொரு ஒரு 7 வருஷத்துக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா? சோ அதே 13% அப்படியே தான் நம்ம மார்க்கெட்ல கால்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்துருக்கோம். 13%ல வச்சுட்டுங்க டோட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து அந்த 21 lakhs அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. நம்ம ஏன்னா லம்சமா போட்டது அப்படியே டிஃபர் பண்றோம் இல்லைங்களா? 21 lakhs அதோட மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 49,40,000. ஓகே ஓகே ஓகேங்களா? சோ நம்ம வந்து இதுல வந்து என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் வேல்யூ வைக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அச்சீவ் பண்ணோம்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆக முடியும். கரெக்ட். ஓகேங்களா? சோ 50 lakhs வச்சுக்கிறேன் நான். ஓகே ஓகேங்களா? சோ நம்ம வெயிட் பண்ணி அது 50 lakhs டச் ஆகும் போதுங்க நம்ம எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? சோ நம்ம இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். இது வந்து 50 lakhs இருக்கும்போது மந்த்லி 30,000 நம்ம வித்ட்ரா பண்றோம். அப்ப நம்ம வந்து போர்ட்ஃபோலியோட growth ரேட் பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 10.2% வைக்கிறோம். ஓகே முன்னாடி 13% பாத்துட்டோம் இல்லீங்களா? ஆமா இப்போ ஏன் 10. நான் அத சொல்றேன், அந்த ரீசன் சொல்றேன் உங்களுக்கு. நம்மளோட டியூரேஷன் வந்து எஸ்டபிள்யூபி வந்து 30 இயர்ஸ்க்கு கால்குலேஷன் வச்சிருக்கோம். நம்ம 60 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம்னா 90 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வித்ட்ராவல் பண்ண போறோம். சோ இதுல வந்து நம்ம டோட்டல் வித்ட்ராவல் மட்டுமே 1 crore மேல பண்ணிருப்போம். ஃபைனல் இது நம்ம வித்ட்ரா பண்ண போக மீதி இருக்கிற பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 3 crores மேல இருக்கும். அதாவது நம்ம போட்டுருக்கோம் நம்ம அதாவது இப்போ அந்த ஒரு வருஷத்துல வந்து 14th இயர்ல 61 இயர்ஸ்ல நம்ம 3.6 lakhs எடுத்துட்டாலுமே பாக்கி இருக்கிற 47 lakhs அரௌண்ட் 46+ lakhs வந்துட்டு 10.2%ல grow ஆயிட்டு இருக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்க. அப்ப நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா அது எப்படி வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா HDFC இந்த கேரண்டீட் இன்கம்ல 17th இயரே நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகே அப்படிங்கறாங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். நான் என்ன ரீசன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஃபரல் எல்லாம் போட்டோம் இல்ல எஸ்ஐபி பண்ணும்போதெல்லாம் பாருங்க 13% வச்சிருந்தோம் இல்லீங்களா? ஆமா. ஓகேங்களா? அப்ப வந்து இதுல இருக்கிற எதுக்கு இந்த 13% நம்ம எடுத்தோம்னா கால்குலேஷனுக்கு நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா இது வரைக்கும் சென்செக்ஸ் நிப்டி வெறும் இண்டெக்ஸ் மட்டுமே கொடுத்தது பாத்தீங்கன்னா 12 to 13% கொடுத்துருக்குங்க லாஸ்ட் 30 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா வந்து ஜெனரேட் வந்து ஆல்பா ஜெனரேட் பண்ண போறாங்க. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணலங்க. அதெல்லாம் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதுக்கு மேல வர பர்சன்டேஜ் எல்லாமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நம்ம அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணலங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தோம். ஏன்னா கால்குலேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு அசம்ஷன் பண்ணி ஆகணும் இல்லீங்களா? அதனால நம்ம இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து இண்டெக்ஸ்ல நம்ம போட்டிருந்தோம்னா இது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை வச்சு நம்ம வந்து கண்டினியூ பண்றோம். ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு போடுறோம், அடுத்த 7 இயர்ஸ்க்கு நீங்க டிஃபரல் பண்றீங்க. ஓகேங்களா? நம்ம வித்ட்ரா பண்ணும்போது இன்னொரு ஒரு சேஃப்டி இதுக்கு போயிடுறோம் நம்ம அடுத்த ஸ்லாபுக்கு. ஏன்னா அந்த 13% நான் கண்டினியூ பண்ணல. கரெக்ட் 10 போயிடுறோம். கரெக்ட் 10.2 போறேன். அது என்ன ரீசன் நெக்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இப்ப அசெட் அலோகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்ப்ளீட்டா முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா ஈக்விட்டில இருந்ததுங்க. ஈக்விட்டின்றது கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ்ல இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து சேஃபர் ஜோனுக்கு வரணும். அது எப்படின்றத தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 bucket ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருப்பேன் நான்.
ஓகே கரெக்ட். நீங்க அந்த இது பெஸ்ட் ஹைபிரிட் ஈக்விட்டி போட்டுட்டீங்க. ஏன்னா இந்த 50 lakhs வந்து நான் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல டெட் பக்கெட், ஹைபிரிட் பக்கெட், ஈக்விட்டி பக்கெட் இது மூணுமே என்னன்னு கேட்டீங்கன்னா மூணுமே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் தாங்க. டெட் ஸ்கீம்ஸ், ஹைபிரிட் ஸ்கீம்ஸ், ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து இந்த பர்சன்டேஜ்ல அலோகேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டெட் பக்கெட் வந்து பாண்ட்ஸ்ல அதாவது டெட் ஃபண்ட்ஸ்ல போடும்போது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 6% தான் போடுறேன் நான் கீழே ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல. கரெக்ட். ஓகேங்களா? ஹைபிரிட்ல போற ஃபண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் பாத்தீங்கன்னா 10% தான் வைக்கிறேன். ஈக்விட்டில பாருங்க 13 கூட கிடையாதுங்க. இப்போ இன்னும் சேஃபர் சைடுக்கு வெறும் 12% தான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன் நான். கரெக்ட். ஓகேங்களா? இது மூணுத்துக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10.2% கிடைக்கும். ஓகே. ஹைபிரிட் ஒரு நிமிஷம் இன்னொரு அது மாத்திரம் ரிப்பீட் பண்றீங்களா? ஆக்சுவலா என்னன்னா 61 years 60th yearல 50 lakhs இருக்கும். 61 yearல இருந்து நாங்க 30,000 எடுக்க ஆரம்போ இது அமௌண்ட் 50 வந்து டெப்ளீட் ஆயிட்டே வரும். சொல்ல வரேன் நான் டெப்ளீட். ஏன்னா 10.2% நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பண்றீங்க அமௌண்ட். சரி. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து 50th year அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடிங்களே கிராஜுவலா ஒரு 57th yearலயே வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபரோ இல்ல ஸ்விட்சோ கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த அசெட் அலோகேஷன் வந்து 60th year அச்சீவ் பண்ணிடுவோம். சரி. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு நம்ம ரெடிங்க. கரெக்ட். ஓகேங்களா? இதுல வந்து நம்மளோட கால்குலேஷன் படி 50 lakhs வந்து 5 lakhs வந்து டெட் ஃபண்டுங்க. சரி. ஓகேங்களா? 30 lakhs வந்து ஹைபிரிட் ஃபண்ட். ஓகே. 15 lakhs வந்து ஈக்விட்டி ஃபண்ட். இல்ல அது புரியுது. நீங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிருக்கீங்க. பட் அது அலோகேட்னா என்ன ஏதாவது இருக்குது? இல்ல ரீசன் இல்ல என்ன ரீசன்னா அதுக்கு ரீசனிங் இருக்குங்க. நம்ம வந்து வித்ட்ரால் நம்ம மாசம் ரெகுலரா 30,000 வந்துட்டே இருக்க போகுது இல்லீங்களா? அது வந்து டெட் ஃபண்ட்ல இருந்து வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெகுலர் இன்கமா இருக்கும். இது வந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட் வாலட்டிலிட்டில அப் அண்ட் டவுன் கொஞ்சம் கூட அந்த வேல்யூல சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஓகேங்களா? மீதி வந்து 1 to 3 yearsக்கான இது வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ல கொடுக்கும்போது அதுக்கு growthக்கான ஆப்ஷனை கொடுக்குறோம் நம்ம. இல்ல அந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல அப்படிங்கறது எனக்கு புரியல. ஹைபிரிட்னா இப்ப நம்ம ப்ளூ சிப் ஃபண்ட் அந்த ஃபண்ட் டிஃபரண்ட் ஃபண்ட் மோஸ்ட்லி நான் சொல்றேன் இருங்க. ஹைபிரிட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட். நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபண்ட்ல என்ன இருக்கும்? ஹைபிரிட்ல என்ன இருக்கும்? இல்லங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஈக்விட்டில வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாமே வந்து ஈக்விட்டி கம்ப்ளீட்டா ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா? டெட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாண்ட்ஸ்ல மட்டும் தான் போடுவாங்க. பாண்ட்ஸ்னா வந்து யாருக்கும் வந்து கார்பரேட்ஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து கடனா கொடுப்பாங்க, அவர் வந்து ரிட்டர்னா எடுப்பாங்க. ஓகேங்களா? லோன்ஸ் மாதிரி லோன்ஸ் ரிகவர் பண்றது. அதனால இது வந்து நம்ம எஃப்டி மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க இத. ஓகே. எனக்கு என்ன இதுல வேணும்னா இந்த பர்சன்டேஜ் வந்து மறுபடியும் நீங்க மார்க்கெட்ல இந்த பர்சன்டேஜ்க்கு அலோகேட் பண்ணி வச்சிருப்போம் மார்க்கெட்ட. இருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இருங்க நான் சொல்றேன். ஏன்னா ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாக் மார்க்கெட். அது வந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. ஓகேங்களா? இதுலதான் அந்த பிளக்சுவேஷன் இருக்கும். 12% காட்டலாம், ஒரு சில டைம் 13, 14, 15 காட்டலாம், இல்ல 18, 20 கூட போலாம். சில டைம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல கூட காட்டும். ஓகே. ஓகேங்களா? அப்ப வந்து நமக்கு வந்து 12% எப்படி அரைவ் ஆகுறோம்னா வருஷம் 12% எந்த ஒரு ஃபண்டுமே கொடுத்தது இல்லைங்க. இண்டெக்ஸ் ஃபண்டும் சரி. இது வந்து என்னன்னா சிஏஜிஆர்னு சொல்லுவோம், காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஓகே. இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து 60% கொடுத்ததுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ரீசனுக்கு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் ரிகவர் ஆனது பாத்தீங்கன்னா பெரிய ரிகவரிங்க. 60% கொடுத்ததுன்னு வச்சுங்களேன். ஓகே. அந்த வருஷத்துக்கு 60% தான் கொடுத்தது. சரி. அதுக்கு அடுத்த வருஷம் ஒண்ணுமே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், 0%. ஓகே ஓகே. ஓகேங்களா? அதுவும் பாசிபிலிட்டி நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங். 3வது வருஷமும் 0ன்னு வச்சுங்களேன், அதுவும் பாசிபிளுங்க. ஓகே. 4வது வருஷம் 0 கொடுக்க அதுவும் பாசிபிளுங்க. 5வது வருஷமும் 0 கொடுத்ததுன்னு வச்சுங்களேன். ஆனா வந்து 60 டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா 12% சிஏஜிஆர் வந்துடுது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஆவரேஜ்ங்க. அத காம்பவுண்டட் ஆனுவல் உங்களுக்கு ஈஸி கால்குலேஷன் சொன்னா. ஆனா நான் சொல்ற மாதிரி நடக்காது. ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் உங்களுக்கு புரிதலுக்காக. ஏன் நம்ம சொல்றோம்னா ஒரு சில டைம் 60 போகும், ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா வந்து 5% கொடுக்கலாம், இல்ல நெகட்டிவ்ல போலாம். கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கோவிட் டைம்ல என்ன ஆச்சுன்னா 40% நெகட்டிவ்ல போச்சுங்க. ஓகேங்களா? சோ இந்த ரிஸ்க தான் வந்து நம்மள வந்து அந்த வார்னிங்ல சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் தி ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஏன்னா நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஈக்விட்டிங்க. அப்பனா ஈக்விட்டினா என்னன்னா கம்பெனியோட ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா அது ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ன்றது வந்து ஒரு பிசினஸ்ங்க. அந்த பிசினஸ்க்கு ஒரு சில டைம் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் வந்து சரி இல்லாம இருக்குங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதானிகள் பத்திலாம் ஒரு பேட் நியூஸ்லாம் வந்தது பாத்தீங்களா, அப்ப உடனே அவங்களோட ஸ்டாக் பிரைஸ்லாம் கம்மியாகுதுன்னு வச்சுங்க. அப்ப நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அதானியோட நம்ம போர்ட்ஃபோலியோல அதானியோட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு அளவுக்கு விழுதுங்களோ நம்மளுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இத பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஹிஸ்டாரிக்கலா ஆவரேஜா எனக்கு சிஏஜிஆர் என்ன கிடைச்சது. ஓகேங்களா, சோ அத வந்து நான் வந்து 13% கால்குலேஷன் எடுக்கிறேன். இப்ப நம்ம அசியூம்ட் ரிட்டர்ன்ல இந்த கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு 12% சேஃபர் சைடுக்கு போயிட்டேன். டெட் நான் சொல்லும்போது உங்களுக்கு சொன்ன கம்ப்ளீட்டா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்னன்னா லோனா கொடுக்க போறாங்க, லோனை ரிகவர் பண்றதுங்க. பாண்ட் அது வந்து சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு வந்து ரீசனபிள் அலோகேஷனுங்க. இது நான் அடுத்தது நீங்க உங்களுக்கு இன்னொரு அடுத்த ஸ்கீம் ஆக்சுவலா நம்ம எஸ்டபிள்யூபி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மச் லெஸர் than this. நம்ம 10.2 கூட கிடையாது, 9%ல தான் எஸ்டபிள்யூபி நம்ம வந்து பிளானே பண்ணிருப்போம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சிருப்போம். நான் உங்களுக்கு புரியறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் ஈக்விட்டில வந்து ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். டெட் ப்ராடக்ட்ல ஒரு 6% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஈக்விட்டி ப்ராடக்ட்ல போய் நம்மளோட ஃபுல் கார்பஸ் இருக்குன்னு வச்சுங்க. நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டே வரீங்க. அதே மாதிரி நம்ம வந்து 6 வருஷம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மீதி 7 வருஷம் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே நம்ம கண்டினியூ பண்ணி டிஃபரல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்பத்துல இருந்து நம்ம வித்ட்ராவல் நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்றோம் இல்லீங்களா. அந்த டைம்ல வந்து இப்ப 50 lakhs இருக்கிறது வந்து கரோனா மாதிரி சிச்சுவேஷன்ல 40% விழுதுன்னா அப்ப நம்மளோட 50 lakhs வந்து பாத்தீங்கன்னா 30 lakhs ஆயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்ல இருக்கிறதுல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா, அதே ஸ்ட்ராட்டஜில கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட கேபிட்டல் டெப்ளிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க, சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிஸ்க்குங்க. நம்ம வந்து அவ்வளவு காம்ப்ளெக்ஸா இதை திங்க் பண்ண வேண்டியது இல்லை. என்ன ரீசன்னா டெட்ல இருக்கிறது வந்து நமக்கு ரெகுலரா எடுக்க போற இன்கம், அந்த வருஷத்துக்கு நம்ம ரெகுலரா எடுக்க போறோம். ஓகேங்களா, அது வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டில இருக்கக்கூடாது. கரோனா மாதிரி வந்த சிச்சுவேஷன்ல கூட அது வந்து எதுவும் அடிபடக்கூடாதுங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 10%ன்றத வந்து இன்னும் சேஃப்டி ஆஃப் அந்த டைம்ல சொல்றேன் நம்ம எடுக்கிற டிசிஷன். ஏன்னா இப்ப இது பண்ணலைங்க. ஆக்சுவலா இது வந்து 50th இயர்ல நம்ம அந்த 50 lakhs ரீச் ஆனவனு தான் பண்ண போறோம். அதான் நம்ம 50th இயர் ஆஃப் ஏஜ்ல தான் பண்ண போறோம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அந்த டைம்ல இருக்கிற டிசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% டெட்ல கூட இன்னும் கொஞ்சம் 20% கூட நம்ம அலோகேஷன் வச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நமக்கு 12 months இன்கம் நமக்கு தெரியுங்க, எவ்வளவு மந்த் அண்ட் மந்த் தேவை. 30,000 per monthன்றது தெரியும். அந்த வருஷத்துக்கு 3,60,000 வச்சுக்கலாம். அதை டபுளா கூட நம்ம இதுல டெட்ல போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்ப ஹைபிரிட் கேட்டகரி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது என்னன்னா, அந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கும். ரெண்டு ஃபண்டோட மிக்ஸ் தான் ஹைபிரிட் ஃபண்டுங்க. ஓகேங்களா, ஆமா, ஈக்விட்டி அந்த கேட்டகரி அந்த பர்சன் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில வந்து ஹைபிரிட் ஃபண்ட்னு வச்சிருக்காங்கன்னா அதுல ஈக்விட்டியும் இருக்கும் டெட்டும் இருக்கும். ஓகேங்களா, இவங்க ஏன் இந்த மாதிரி நீங்க கேட்கலாம், எதுக்குங்க இவ்வளவு கன்ஃபியூஷனா தனித்தனியா வச்சிருக்காங்கன்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி நம்ம ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கிறதுக்குங்க. ஏன்னா ஒரு சிலர் இன்வெஸ்டர் இருப்பாங்க இல்லீங்களா, அவங்க வந்து 1 yearக்குள்ளேயே எடுக்கிற மாதிரி வருங்க. அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா டெட்டுக்கு மட்டும் தான் போனுங்க. ஏன் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 weekல எடுக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்குங்க. லிக்விட் ஃபண்ட்னுவாங்க. பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் அவங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 day கூட போடுவாங்க. இப்ப சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லீங்களா, ஃப்ரைடே போட்டுட்டு மண்டே கூட அவங்க எடுத்துப்பாங்க. அது ஓவர் நைட் ஃபண்ட். ஓகேங்களா, இப்ப நமக்கு வந்து ஒரு 6 monthsக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் மாதிரி போலாம். ஒரு 1 yearனா லோ டியூரேஷன். நீங்க கேட்கலாம் எதனால அது மாதிரி 6 months 1 yearக்குலாம் மாறுதுன்னா, பாண்ட் டியூரேஷன் அது மாதிரி மாறுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்தெந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரோ அந்த பாண்டோட டியூரேஷன் மாறும். ஓகேங்களா, அதாவது நான் பாண்ட் டியூரேஷன் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 yearக்கு மெச்சூரிட்டி டேட்டா இருக்கும், 6 months மெச்சூரிட்டி டேட்டா இருக்கும், அப்படி சொல்ல வரேன் நான். ஓகேங்களா, ஆனா வந்து இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாண்ட்ல இருக்கிறதுல ரிட்டர்ன் நம்ம பாருங்க, ஈக்விட்டில 12% கிடைக்கும் போது டெட்ல பாத்தீங்கன்னா 6% தான் கிடைக்கும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிஸ்க் கம்மி, மினிமல். உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்ன கேட்டீங்க, இந்த 30,000 பத்தாது, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் பர் மந்த் நான் வித்ட்ரா பண்ற மாதிரி இருந்தா எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு கேட்டீங்க இல்லீங்களா. அப்ப வந்து அந்த 50 லட்ச ரூபாய் இடத்துல வந்து 60 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம 40,000 ரூபாய் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் பாருங்க, நான் 9% தான் போடுறேன். நம்ம 10.2 பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லீங்களா, இதுலயும் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சாச்சு, 1.2% சேஃப்டிக்கு வச்சாச்சு. இன்னும் கன்சர்வேட்டிவா நான் போறேன், ஒரு 9% எடுக்கிறேன். ஓகேங்களா, இது என்ன 9% என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போர்ட்போலியோ வளர்றதுக்கான எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, இது வந்து 30 வருஷம் நான் வித்ட்ராவலுக்கு போட்டிருக்கேன். வித்ட்ராவல் பண்ணது மட்டுமே 1.44 crores. அது போக பேலன்ஸும் உங்களுக்கு வந்து நியர்லி 1.46 crores இருக்கும்.
இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நீங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்குது பாத்தீங்களா, நம்ம பேசணும் பாருங்க 20,000 தான் பண்ணோம், 6 இயர்ஸ் மட்டும் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் நம்ம டிஃபரல் பண்ணதுக்கு அப்புறம் 21 lakhs நம்ம ரீச் ஆகிறோம் இல்லைங்களா. அந்த 21 lakhsலயே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 7th இயருக்கு பதில் 9 இயர்ஸ் நீங்க டிஃபர் பண்றீங்க, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா. டிஃபரிங் டைம் வந்து அதிகம். 7 இயர்ஸ்ல நம்ம வந்து 50 lakhs ரீச் ஆகிறதுக்கு பதிலுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவே 63 lakhs ஆயிடும். ஓகேங்களா. அப்ப அது கூட நம்ம 63 lakhs வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. என்னைக்கு நம்ம 60 lakhs ரீச் ஆகிறோமோ அப்பவே நம்ம வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சார்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, 40,000 நம்ம வித்ட்ராவல் பண்ணலாம். ஓகே, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதே 20,000 பட் டிஃபரல் மட்டும் 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஆமா. ஆனா இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நீங்க இதுபடி டிஃபரல் பாத்தீங்கன்னா 62 வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம பிளான் படி இருக்கும் இல்லைங்களா. சில பேர் நான் 60 வயசுல எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்ப நான் இப்ப கொஞ்சம் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறேன், நான் எவ்வளவு பண்ணலாம். ஓகேங்களா. அப்ப நீங்க வந்து 20,000 இடத்துல 30,000 நீங்க பண்ணீங்கன்னா 6 வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்ணா போதும். அதே 13% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ரூபாய், 32,82,000 ரூபாய் நம்ம வந்து மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குங்க. ஓகேங்களா. இதுல 32 லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, வெறும் 30 லட்சம் வெயிட் பண்ணா போதுங்க. நெக்ஸ்ட் சார்ட்ல பாருங்க, 30 லட்சம் பண்ணிட்டுங்க. இப்ப டிஃபரல் பாருங்க, 6 வருஷம் தான் நான் போடுறேன். ஓகேங்களா. 7 வருஷம் கூட கிடையாதுங்க, 6 வருஷம். அதாவது நம்ம வந்து 59வது வயசு இல்லைங்களே. ஓகேங்களா. அப்ப வந்து மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 62 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்ப கூட நம்ம 62 லட்சத்துக்கு வெயிட் பண்ண தேவையில்லைங்க. இயர்லியர் ஒரு 5th இயர்லயே நம்ம 60 லட்சம் ரூபாய் ரீச் ஆனாவே நம்ம எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. திரும்ப அடுத்த சார்ட்லயும் போட்டுருக்கோம். உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுல 40,000 நீங்க வித்ட்ரா பண்றீங்க. போர்ட்ஃபோலியோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 9% தான் பாக்குறேன். 30 வருஷத்துக்கு நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கிறேன். டோட்டலா நான் நம்மளோட இதுல வித்ட்ராவல் மட்டுமே பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு 40,000 ரூபாய் வருஷம் பண்ணா 1.44 crores. ஃபைனல் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1.46 crores. ஓகே. இதுல இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்றோம்ல 20,000, இது வந்து 30,000. இப்போ 6 இயர்ஸ் பண்றோம், டிஃபரல் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். 30,000 போட்டா அதே 6 இயர்ஸ்ல வந்துருது. இப்போ அந்த 6 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் வந்து நான் வந்து 30,000 போடுறேன், ரெஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ் வந்துட்டு 20,000 போடுறேன். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ண முடியுங்களா? இல்லங்க, அதான் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபிளெக்சிபிள்ங்க. இது எல்லாமே கால்குலேஷன். ஏன்னா நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ்ல கூட அசம்ஷன் ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இதோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம எல்லாமே டார்கெட் வேல்யூ தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுங்க. ஃபிளெக்சிபிள்ங்க. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன், இந்த சூப்பர் இன்கம் பிளான், இந்த HDFC நீங்க ஒர்க் அவுட்லாம் அனுப்பிச்சிங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிக்ஸ்டு கால்குலேஷன்ல வச்சிருப்பாங்க. நம்ம அதுல ஒண்ணு போட்டுட்டு ஆக்சுவலா ஃபைனலா நீங்க கால்குலேட் பண்ணா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, IRR பாத்தீங்கன்னா ஒரு 6% தான் வரும். நம்ம வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட் தான் பண்ண முடியும். அதுல வந்து இந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி கிடையாது. இதுல உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன கன்வீனியன்ஸ்னா, இதுல வந்து நீங்க 30,000 இடத்துல இப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம திடீர்னு ஒரு லம்சம் நம்ம கிட்ட கிடைக்குது, ஒரு 25,000 ரூபாய் என்கிட்ட கிடைச்சு. இந்த மாசம் எஸ்ஐபி 30,000 போயிடுச்சுங்க. இருந்தாலும் என்கிட்ட ஒரு 25,000 கிடைச்சுன்னா அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி நம்ம பண்ணிடலாம். அதான் கேக்குறேன், அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல 3 இயர்ஸ்க்கு 30,000 கட்டறேன், திடீர்னு இல்லன்னா 15,000 கட்டிக்கலாம். 15,000 நீங்க கட்டிக்கலாம். ஓகேங்களா. இருங்க, நான் அதான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது எல்லாமே இந்த மெச்சூரிட்டி வேல்யூ தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா. இப்ப நம்ம 6 இயர்ஸ்க்கு நீங்க வந்து மாசம் 30,000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து அடுத்த மாசம் எனக்கு 30,000 ரூபாய் இல்ல, எனக்கு ஏதோ ஒரு வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு பாஸ் பண்ண முடியும்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்ல நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 மாசத்துக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அதனால என்ன நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அந்த 3 மாசம் நம்ம பண்றது எல்லாமே அந்த டிலே ஆகுது இல்லைங்களா. நம்ம மெச்சூரிட்டி வேல்யூ அட்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா எனிவே உங்களுக்கு வந்து டிஃபரல்ல வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் கண்டினியூ ஆயிட்டு தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே அமௌண்ட் இன்வெஸ்டட் இல்லைங்களா. அது க்ளோ ஆக போகுதுங்க. நம்ம என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஆஸ் பர் பிளான் நம்ம பார்த்த 30,000 வந்து 6 இயர்ஸ்க்கு நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா அப்ப வந்து நம்ம வந்து 32 lakhs வந்து 6th இயர்ல ரீச் ஆயிடும். நீங்க வந்து 3 months டிலே பண்ணீங்கன்னா இங்க 3 months அந்த 3 or 6 months டிலே ஆகும். மேபி இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அது காம்பன்சேட்டும் ஆயிடும். ஓகேங்களா. இதனாலதான் இது வந்து ரொம்ப எக்ஸாக்ட் நம்ம வேல்யூக்கு போக முடியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே வேரியபிள்ஸுங்க. ஓகேங்களா. அதனால நம்ம அசம்ஷனுக்கு வந்து மார்க்கெட்டோட இண்டெக்ஸோட இது வரைக்கும் கொடுத்த ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம்.
ஓகேங்களா? நம்ம கால்குலேஷனுக்கு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? நமக்கு வந்து இவ்வளவு வித்ட்ரால் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு எஸ்ஐபி பண்ணணும், இவ்வளவு அளவுக்கு ஒரு லம்சம் இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு சேஃபா வித்ட்ரால் அதெல்லாம் அதுக்காக ஒரு எல்லாமே அசம்ப்ஷன்ல ஒரு வேல்யூ வச்சு நம்ம ஒரு ரீச் ஆகிறோம். இதுல எல்லாத்தையுமே ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைக்கும் போது என்னன்னா ஆக்சுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க.